ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்குட்டி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூ இயர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ற வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நல்லபடியாக சர்ச்சுக்கு போய் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மாஸெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வெளியில் வந்து பார்த்தா நம்மளோட கசின்ஸு, ஆமாங்க என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம், சிஸ்டரோட பொண்ணெல்லாம் பார்த்தோம். ஜாலியாக ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோனெல்லாம் எடுத்துகிட்டு ஹாப்பியாக அவங்கள வழி அமுச்சு வச்சுட்டோம். பாய் பாய். அப்புறமா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா என் பையனை பார்த்தா அவங்க டேடி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார், அவங்க தாத்தா ரசிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா சரி ஓகேப்பா எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபேமிலி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்னன்னா, மாதம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயும் நாங்கள் இன்னும் வீட்டுக்கு கிளம்பல. இன்னொரு மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டோம், வெளியில் போயிட்டே தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கேயே தான் இருந்து வீடியோஸு ஃபோட்டோஸுன்னு எடுத்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி பையனை பிடிக்கிறதாங்க ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா எல்லார் கையிலையும் போயிடுவார். ஸோ அதனால் எப்படியோ அவரை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்டோம். அப்புறமா குட்டீஸை பாருங்கள். ஸோ குட்டீஸ் எல்லாம் க்யூட்டாக எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொன்னாங்கங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மம்மீஸு, ஆமாங்க. ஸோ அம்மாங்க எல்லாமே ஒரு பக்கம் உக்காந்து கதை பேசிட்டு சில் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசின்னு உக்காந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஆயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக கிளம்பியே ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜேஷ்வாவும் அவங்க மாமா பொண்ணும் நல்லா ஜாலியாக மேலே உட்காந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் ஆகாதுப்பா, நம்மளை சர்ச்சிலேருந்து வெளியில் துரத்துறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்து முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் ஒரு வீடியோவும் எடுத்தோங்க. அப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நல்லபடியாக ப்ரேயரெல்லாம் பண்ணிவிட்டு இந்த இயர் சூப்பராக போகணுன்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிட்டெல்லாம் ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு வெல்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து பார்த்தா மம்மி வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தாங்க. பக்கத்தில் ஆண்டி வேறு பெரிய கோலமாக போடவே ஐயையோ நம்மளும் கொஞ்சம் பெருசாக போடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோலமாக போட்டு அதுக்கு கலரெல்லாம் போட்டு அதுக்கு நானும் கொஞ்சம் கலர் போட மட்டும் ஹெல்ப் பண்ணேங்க. அதுக்கப்புறமா கலரெல்லாம் போட்டு முடிச்சுட்டு யாருக்கும் தூக்கம் வருதோ இல்லை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு டீ போட்டு குடித்தாங்களா என்னான்னு தெரியல. ஸோ டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஆல்மோஸ்ட் லைக் 3:30 ஆயிடுச்சுங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் தூங்குறதுக்கெல்லாம். ஹாப்பி நியூ இயர் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 1:30 ஆல்மோஸ்ட். ஸோ நம்ம வீட்டில் இன்னும் நியூ இயர் கோலம் போட்டுங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இது எதிரில் ஆன்டி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஸோ ஹாய் கைஸ், இது வந்து ஒரு புது டெக்னிக்கு எங்கள் எதிர் வீட்டு ஆண்டி வந்து எங்களுக்கு கற்றுக்குத்தாங்க. ஆக்சுவலாக வந்து பாட்டிலில் வந்து நல்லா ஓட்டை போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிச்சு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற வேலையை ஆண்டி வந்து எங்களுக்கு ஈஸி பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்க, இவ்வளோ அழகாக தெரியுது. மம்மி மா என்ன டைம் இப்போ? 1:32. என்ன பண்ற? டீ குச்சின்கிற. இதா மெயின் ஆள் நாங்கள் சார். டீயா நைட்டு தூங்குற மாதிரி இருக்கிறியா இல்லையா? இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தீபத்துக்கு வந்து இங்கே பாருங்க. ஐயோ ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன் வேணாம். பாருங்க ஆக்சுவலாக எல்லாம் அழகாக தான் போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து கொஞ்சம் ஃபயர் அப்படியே வெளியில் வர மாதிரி. இது அழகாக இருக்கு. ஸோ இந்த ஐடியாவை கொடுத்தவர் இவரு. ஸோ இந்த நியூ இயர் ஸ்டார்டிங்கே ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் போச்சுங்க.
ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இது முடிவில்லை, இதுதான் ஸ்டார்டிங்கு. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.